இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையுள்ள காலகட்டங்களிலே சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை சந்திர பகவான் செல்ல இருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவானின் செயல் உச்சம் என்கிற ஸ்தானம் வரை செல்வதும், உங்கள் ராசியை சந்திரனின் இடமான கடகராசியிலிருந்து உச்சம் பெற்ற குரு பார்ப்பதும் சிறந்தது. இந்த வாரத்தில் கூடுதல் சிறப்பு இந்த தான். உங்கள் ராசியை 2 பேர் பார்க்க போகிறாங்க. முதல்ல உங்கள் ராசியை சூரியனும் குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சூரியன் பார்க்கறதுனால எப்படி இருக்குது? நன்மைகள் உண்டாகும். 7ஆம் இடத்திலிருந்து பார்வை அலைச்சலை கொடுக்கும். 7ஆம் இடத்திலிருந்து சூரியனின் பார்வை மனதிலே ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டோமேன்னு ஒரு கவலையும் கொடுக்கும். இதையே 9ஆம் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய குருவின் பார்வை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை புத பகவான் பார்க்க போகிறார். புதன் பகவானின் பார்வையினாலே குடும்பத்தில் சுபிட்சங்கள் பெருகும், நன்மைகள் உண்டாகும். அதுவும் அஷ்டமத்திலேருந்து வரும்போது கொஞ்சம் சரியாக செய்கிறோமான்னு அப்பப்போ செக் பண்ணிக்க சொல்லும். முயற்சி ஸ்தானத்தை சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து பார்க்க போகிறார்கள். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன லாபம், நல்ல விருத்தி, எதையும் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேவைணும். மண் மனை வாகன யோகத்தை ராகு ஆக்குபை பண்ணுறார். தேவையில்லாமல் வார்த்தையை கட்டுப்படுத்தாதனால் வரக்கூடிய விவகாரங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லார் மேலேயும் பாசத்தோடு இருக்கலாம், பகட்டோடு இருக்கலாம், விரோதத்தோடு இருக்கக்கூடாது. 5ஆம் இடம் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், சில இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். லாபங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டு பிடிச்சாலே நல்லாயிருக்கும். சத்ருஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சியிலே அமர்ந்து இருக்கிறார். செவ்வாய் ஆட்சியிலே அமர்வது லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது, வெற்றிகள் உண்டாகும். கலத்திரஸ்தானத்திலே சூரிய பகவான் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். அஷ்டமத்திலே புத பகவான் உங்களுக்கு மரணத்து வியாகுலத்தை கொடுப்பார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் லாபத்தை கொடுக்கக்கூடியதும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் கொடுக்கக்கூடியதாகவும் அமைகிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே அமரக்கூடிய கேது பகவான் மனதிலே பயத்தை கொடுக்கக்கூடியதாகவும், லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் தன லாபமும், விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயினால் ஆரோக்கிய குறைபாடு, அதனால் செலவுகளும் உண்டாகும். மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு கம்ப்ரைஸ்டு வாரமாக இருக்கும். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். இந்த வாரத்திலே 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களில் 8ஆம் தேதி அன்னைக்கு காலாஷ்டமி, 11ஆம் தேதி அன்னைக்கு ஜீவவார ஏகாதசி, 12ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம், 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த 4 நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். காலாஷ்டமி எதுக்கு? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். யார் எதிரிகள் இருந்தால் என்னை எதிரிகள் இருந்து காப்பாற்றணும், கடன்லேருந்து வெளியில் வரணும். இதற்கான பர்ஃபெக்ட் டே இந்த கால பைரவ அஷ்டமி அன்றைக்கி. கால பைரவரை வணங்குவதனாலே வெற்றிகளும் நிச்சயம் உண்டு. 11ஆம் தேதி ஜீவ வார ஏகாதசி. அப்படின்னா ஆத்ம சுத்தி, மனதிலே நல்ல தெம்பாக இருக்கலாம். புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வதற்கான வழிகளை இந்த ஜீவவார ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம்.
நல்ல விரதம் இருந்து சாயங்காலம் நல்ல துளசி மாலையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி அவற்றை எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். மறுநாள் 12ஆம் தேதி அன்று பிரதோஷம். ஆலகால விஷத்தை தன்னுள் கண்டத்திலேயே நிறுத்தி நம்மளை உய்வித்தவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரதோஷ நேரத்திலே அபிஷேக ஆராதனை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வெற்றிகளும் நமக்கு அவசியம் அது சேரும். 14ஆம் தேதி அமாவாசை திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஒரு மத்தியானம் வேளையில் நண்பகல் வேலை 11:20 12:20 வரை அந்த காலகட்டங்களிலே அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த வேளையில் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து பூர்வ புண்ணியத்தை நம்ம சம்பாதித்து கொள்வோமானால் வெற்றிகள் இந்த தலைக்கு தலைப்பாகையோட போதுன்னு வாங்களே, அப்படிப்பட்ட வெற்றிகளை நமக்கு ஒருங்கிணைத்து தரக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசை. அதனால் அதையும் விடக்கூடாது. அன்றைக்கி ரோகிணியில் சந்திர பகவான் உச்சமேற போகிறார். அப்போது மனதில் என்னெல்லாம் நினச்சிருக்கோமோ எல்லாத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெறக்கூடிய நல்லது ஒரு நாள் இந்த சர்வ அமாவாசை. இதையும் பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.